பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நகூலு நம்ம சொல்கிறோம், அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி, அல்லாவுடைய வேதம் குர்ஆன். கரஅத்து அல் குர்ஆன, குர்ஆனை நான் படித்தேன். அஹ்ஃபதுல் குர்ஆன, குர்ஆனை நான் மனனம் செய்கிறேன். இப்போ நான் மனனம் செய்கிறேன், நான் ஓதுறேன், படிக்கிறேன், அல்லாவுடைய வேதம் அப்படிங்கிற போது குர்ஆன் 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 சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோம். வனகூலு நம்ம சொல்கிறோம், ஐந்தி சலாசத்து மசாஹிஃப, என்னிடம் 3 முஸ்ஹஃப் இருக்கிறது. முஸ்ஹஃப்னா என்னது? குர்ஆனுடைய வசனங்கள் பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த புத்தகத்தை தான் முஸ்ஹஃப் அப்படின்னு சொல்கிறோம். குர்ஆன் அப்படின்னா அது அல்லாவோட வேதம், அல்லாவுடைய வசனம், அல்லாவுடைய வார்த்தை, அது அல்லாவோட சேர்ந்தது. அல்லாஹ் விட்டு அதை பிரிக்க முடியாது, அல்லாவோட சேர்ந்தது. அதை நம்ம ஓதுறதுக்காக அதை பிரிண்ட், அந்த வார்த்தைகளை வரி வடிவத்தில் பிரிண்ட் பண்ண, எழுத்து வடிவத்தில் பிரிண்ட் பண்ண அந்த புத்தகத்துக்கு முஸ்ஹஃப் அப்படின்னு தனியாக பேர் இருக்குது. அதனால் என்கிட்ட 3 குர்ஆன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வித்தியாசமான கருத்து இருக்குது. அல்லாஹ் ஒரு குர்ஆனை தானே இறக்குனா, உங்ககிட்ட எப்படி 3 குர்ஆன் இருக்குது அப்படிங்கிற கருத்து. அதனால் பேணுதலுக்கு என்ன சொல்கிறாங்க, முஸ்ஹஃப் அப்படின்னு பயன்படுத்த சொல்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் முஸ்ஹஃப் இருக்குது, என்கிட்ட பெரிய குர்ஆன் இருக்குது, சின்ன குர்ஆன் இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது முஸ்ஹஃப், அந்த குர்ஆனை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த முஸ்ஹஃபை எடுத்துகிட்டு வா. வதஅது அல் முஸ்ஹஃப அலல் மக்தபி, மேஜையின் மீது நான் முஸ்ஹஃபை வைத்தேன். குர்ஆனை மேஜை மேலே வச்சேன் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இப்படி தான் பழக்கப்படுத்தியிருக்கோம். ஆனால் வித்தியாசம், முஸ்ஹஃப் அப்படிங்கிற வார்த்தையை எப்போ நம்ம பயன்படுத்துறது, குர்ஆனுங்கிற வார்த்தையை எப்போ நம்ம பயன்படுத்துறோங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. மேஜை மேலே வச்சேன்னு சொல்லும்போது முஸ்ஹஃபை மேஜையின் மீது வைத்தேன். அக்ரஉ மினல் குர்ஆனி, முஸ்ஹஃபிலிருந்து நான் ஓதினேன். அக்ரஉல் குர்ஆன அப்படின்னா அங்கே மின் வராது, அக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதினேன் வந்துடும். அது கரெக்டு தான், ஓதுகிறேன், குர்ஆனை ஓதுகிறேன். நான் மின் வரும்போது அப்போ முஸ்ஹஃப் சொல்கிறது, அக்ரஉ மினல் குர்ஆனி மினல் முஸ்ஹஃபி. ஒரு வித்தியாசம் என்னங்கிறத சொல்கிறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக புரிஞ்சிடும். தஅம்மல் மாயலி கைரு அப்படிங்கிற வார்த்தை எதுக்குன்னா, நம்ம ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்கிறதுக்கு. ஹாதல் வரகு முசத்தருன், ஹாதல் வரகு முசத்தருன், இந்த பேப்பர் கோடு போடப்பட்டது. முசத்தர்னா ரூல்டு, கோடு போடப்பட்ட. வஹாதல் வரகு, இந்த பேப்பர் கைரு முசத்தரின், அன்ரூல்டு. எப்படி ரூல்டு, அன்ரூல்டு. அந்த அன்னுன்னு முன்னாடி இங்கிலீஷில் சேர்த்து அதை ஆப்போசிட்டாக மாற்றிடும்ல, அந்த மாதிரி கைருங்கிறது ஒரு வார்த்தையை ஆப்போசிட்டாக மாற்றிடும். முஸ்லிமுன் கைரு முஸ்லிமின். இப்போ ஹாதல் ஹபரு சஹீஹுன், இந்த செய்தி சரியானது. ஹாதல் ஹபரு கைரு சஹீஹின், இந்த செய்தி சரியானது அல்ல. அப்போ ஒரு வார்த்தையை வச்சு, அந்த வார்த்தையை வச்சு முன்னாடி கைரு சேர்த்துட்டா அது எதிர்மறையான வார்த்தையாக மாறிடும். கைரு முதாஃபாக இருக்கும், அதுக்கு பின்னாடி வர்றது முதாஃப் இலைஹியாக இருக்கும். அல் கலிமாத்துல் ஜதீதத்து முஸ்ஹஃபுன், முஸ்ஹஃபுன்னா நம்ம ஓதக்கூடிய குர்ஆன், அதுதான் முஸ்ஹஃப். அந்த புக்குக்கு பேர் முஸ்ஹஃப். மசாஹிஃபு அதோடைய பன்மை. ஹல்வா இனிப்பு, ஹலாவா இனிப்புகள். சஃபுன் வரிசை, சுஃபுஃபுன் வரிசைகள். குமாஷுன் துணி, கிளாத். அக்மிஷத்துன் துணிகள். நமூதஜுன்
சாம்பிள். நமாதிஜு சாம்பிள்ஸ். எப்படி சாம்பிள் சாம்பிள் சாம்பிள்னு பழகிட்டோம். தமிழில் உதாரணம்னு எப்படி சொல்கிறது? அதோட ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு உதாரணமாக எதையாவது காமிக்கிறோன்னா அதான் நமூதஜுன். நமாதிஜு அதோடைய பன்மை. சூரத்துன் படம், சுவருன் படங்கள், வையிகுன் குறுகலான, ஆஹரு மற்ற, அதர்னு அர்த்தம் இன்னொரு, முஅன்னஸ் அதோட முஅன்னஸ் உஹ்ரா, ஆஹரு உஹ்ரா. அஸ்மருனா பிரவுன், முஅன்னஸ் சம்ராஉ. முசத்தருன் கோடு போடப்பட்டது. ஷைஉன் பொருள், அஷ்யாஉ பொருட்கள். காப ஆப்சண்ட் ஆனா, அவன் வராம போனா. யகீபு அதோடைய காப யகீபு அதோடைய முதாரி. இஷ்தரா வாங்கினான், ஒரு பொருளை விலைக்கு வாங்குறது தான் இஷ்தரா. யஷ்தரி வாங்குகிறான், இஷ்தரா யஷ்தரி. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் முடிஞ்சது. அடுத்த இதில் இந்த 17வது பாடத்தை படிப்போம் இன்ஷா அல்லாஹ்.